சிம்பிளாக வந்துட்டு ரிமைண்டர் ஷீட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த செல்லில் வந்து நமக்கு எஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பேமெண்ட் வந்து டன் அப்படின்னு மீனிங்கு. ஸோ கமா கொடுத்துட்டு எனக்கு வந்து டன் அப்படின்னு ஷோ பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டியூ டேட்டுக்கும் கரண்ட் டேட்டுக்கும் வந்துட்டு எவ்வளோ டேஸ் கேப் இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் டேட்டை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். மைனஸ் டுடே அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். டுடே யூஸ் பண்ணிட்டு டபுள் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேமெண்ட் டன்னுன்னு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேல்யூ வைஸ் வந்துருச்சு. இதை வந்து ஃபார்மேட் பண்ண போகிறேன். ஸோ கஸ்டம் ஃபார்மேட்டிங்கில் போய்ட்டு நான் ஆல்ரெடி வந்து ஃபார்மேட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபார்மேட்டிங்கை நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு எவ்வளோ டேஸ் வந்து ஓவர் டியூ இருக்குது, எவ்வளோ டேஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படின்றத வந்து காமிச்சிருச்சு. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்பர் ஃபார்மேட்டிங்கை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.